தாவேக்கால இரண்டாம் கட்ட தலைவர்கள்ட்ட வந்து அதிமுக திமுக இருந்தாலும் நிறைய விலகி பேசுறாங்க. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? நேற்றைக்கு கூட நம்முடைய திருப்பூர் மாவட்டத்தை சார்ந்த முன்னாள் அமைச்சர் திரு ராதாகிருஷ்ணன் போன்றவர்களாம் இந்த இயக்கத்தில் இணைந்திருக்கிற செய்தி அறிந்து இதுவரை பல்வேறு பொறுப்புகளில் அந்த இயக்கத்தில் இருந்துவிட்டு இன்னும் சொல்லப்போனால் ஒரு சாமானியனாக அந்த கட்சியில் இணைந்து மிகப்பெரிய அளவில் உயர்ந்தக்கூடிய வகையில் உயர்ந்து நின்ற திரு உடுமலை ராதாகிருஷ்ணன் போன்றவர் முன்னாள் அமைச்சர் போன்றவர்கள் அதிமுகவிலிருந்து விலகி தாவேக்காவில் இணைந்திருக்கிற செய்தி ஒரு மிக மோசமான செய்தியாக பார்க்கப்படுகிறது மக்கள் மத்தியில். அதே நேரத்தில் இன்றைக்கு அந்த நிகழ்ச்சியில் கூட சென்னையில் பேசிய அமைச்சர் ராதாகிருஷ்ணன் அவர்கள் சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகு திமுகவின் ஆதரவோடு அதிமுக ஆட்சி அமைவதற்காக செய்தியை சொல்லி அதை கண்டித்துத்தான் இவர்கள் எல்லாம் அதிமுகவிலிருந்து விலகி இன்றைக்கு தாவேக்காவில் இணைவதாக சொல்லியிருந்தார். அந்த செய்தி பத்திரிகையில் வந்திருக்கிறது, உடல்கள் பார்த்தேன். அதாவது குதிரைப்பேரம், இந்த ஆட்சி அமைவதற்கு குதிரைப்பேரம் நடத்தியவர்களாலும் குதிரைப்பேரத்திற்கு உட்பட்டவர்களும் இணைந்து இந்த செய்தியை உருவாக்கி அப்படி திட்டமிட்டு இதை பரப்பியிருக்கிறார்கள். இன்னும் சொல்ல போனால் ஒரு இயக்கத்திற்கு இன்னொரு இயக்கம் ஆதரவு தெரிவிக்கிறது என்று சொன்னால் அதை மகிழ்ச்சியோடு தான் அவர்கள் ஏற்றுக்கொண்டிருப்பாங்க. அதிமுக அவர்கள் ஆட்சி அமைவதற்கு இன்னொரு இயக்கம் ஆதரவு தெரிவிக்கிறது என்று சொன்னால் அதில் மகிழ்ச்சி அடைந்திருக்க வேண்டும் மொழி இதை போய் குற்றம் சொல்வதற்கு ஒன்றுமில்லை என்று நான் கருதுகிறேன். அதே நேரத்தில் ராதாகிருஷ்ணா போன்றவர்களுக்கும் இன்றைக்கு விஜய் போன்ற கட்சியில் ஆட்சியில் அமைச்சராக இருக்கக்கூடியவர்களும் சொல்லிக்கொள்வது நிச்சயமாக அவர்களுக்கும் அது தெரிந்திருக்கும். 1979ஆம் ஆண்டு வாக்கில் மரியாதைக்குரிய ஐயா கலைஞர் அவர்கள் அதே போல மறைந்த மரியாதைக்குரிய திரு எம்ஜிஆர் அவர்களையும் சந்தித்து ஒடிசா முதலமைச்சர் முன்னாள் முதலமைச்சர் பிஜு பட்நாயக்கம் அவர்கள் இரு இயக்கத்தையும் இணைப்பதற்கு கூட முயற்சி எடுத்தார் என்பது கூட செய்தி இந்த நேரத்தில் இன்றைக்கு நான் நினைவுபடுத்த கடமைப்பட்டிருக்கிறேன். காரணம், இன்றைக்கு திட்டமிட்டு இந்த பிரச்சனையை உருவாக்கி குதிரைப்பேரம் நடத்தி அதை திசை இருப்பதற்காக இந்த செய்தியை இன்றைக்கு பரப்பியிருக்கிறார்கள். எனவே அந்த வகையில் வெளியேறுவதற்காக அந்த கட்சி போய் பலனடைவதற்காக இன்றைக்கு கட்சி மாறிவிட்டு இன்றைக்கு இதை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். எனவே அந்த வகையில் இன்றைக்கு மக்கள் இதை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அதே நேரத்தில் இந்த ஆட்சி அமைந்து ஒரு சினிமா படம் வெளியிடப்பட்டது போல இன்றைக்கு இருக்கிறது. அந்த வகையில் தான் மக்கள் இன்றைக்கு இதை எந்த அளவுக்கு தேர்ந்தெடுத்தார்களோ அந்த அளவுக்கு இன்றைக்கு மக்கள் வெறுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது. எனவே அந்த வகையில் இன்றைக்கு நேற்றைக்கு கூட நம்முடைய கழகத்தின் தலைவர் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள், இந்த ஆட்சி 6 மாதத்திற்கு நான் விமர்சிக்க மாட்டேன் என்று தான் இருந்தேன், ஆனால் விமர்சிக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது என்கிற வகையில் சட்டம் ஒழுங்கு மிகவும் சீர்குலைந்து இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது. அந்த வகையில் தான் இன்றைக்கு நம்முடைய கழக தலைவர் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். அந்த அளவுக்கு தான் சூழ்நிலை இருக்கிறது. தொடர்ந்து கொலை கொள்ளை, அதே போல மின் தட்டுப்பாடு, ஆங்காங்கு பொதுமக்கள் சாலை மறியல், இது போன்ற நிகழ்வு நடந்து கொண்டிருக்கிறது. இப்படி அதே நேரத்தில் குதிரைப்பேரம் செய்து இன்றைக்கு 4 தொகுதியில் இடைத்தேர்தலை சந்திக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. மக்கள் எந்த அளவுக்கு ஒரு ஆர்வத்தோடு, அதே நேரத்தில் அந்த சம்பந்தப்பட்ட இயக்கத்தை சார்ந்த அதிமுக இயக்கத்தை சார்ந்த நிர்வாகிகள் உழைத்து அன்றைக்கு அவர்கள் வெற்றியை பெற்று தந்த நேரத்தில் எளிதாக இன்றைக்கு தாராபுரம் போன்ற தொகுதியில் இன்றைக்கு எளிதாக அதை விட்டுக் கொடுத்து விட்டு குதிரைப்பேரத்துக்கு உட்பட்டு இன்றைக்கு இந்த 4 தொகுதியிலும் இடைத்தேர்தல் வரக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது. இதையெல்லாம் மக்கள் அறிந்திருக்கிற சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது. எனவே அதற்குரிய பாடம் நிச்சயமாக தமிழ்நாட்டு மக்கள் தருவார்கள். தாவேக்காக அது இந்த ஜனநாயக நாட்டில் ஒவ்வொருத்தரும் இந்த இயக்கங்களை துவக்குவது என்பது இயல்பான ஒன்று. அது அவர் ஒரு கொள்கையிலே துவக்கியிருக்கிறார்.
எடப்பாடி நேற்று அவங்க தொகுதியில் நன்றி அறிவிப்பப்போ வந்து சொல்லியிருக்காரு, இந்த தாவேக ஆட்சிங்கிறது வந்து 4 காலில் 2 கால் திமுக கூட்டணியோட ஆட்சி விரைவில் கவலும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. திமுக கூட்டணியில் இருந்தவங்க எல்லாம் பிச்சுட்டு போயிட்டாங்க. அப்படி இருக்கிறப்ப இது எப்படி சாத்தியம்? காங்கிரஸும் அன்றைக்கு திமுகவோட கூட்டணியாக இருந்தது. அதே போல் ஆதரவு தெரிவித்திருக்கிற வெளியிலிருந்து ஆதரவு இருக்கின்ற இடதுசாரி கட்சிகள், அதே போல் அந்த ஆட்சியில் போய் பங்கு பெற்றிருக்கிற விடுதலை சிறுத்தை கட்சி, அதே போல் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் போன்ற இயக்கங்களை சார்ந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆதரவு தெரிவித்திருக்கிறார்கள். இவர்கள் எல்லாம் திராவிட முன்னேற்ற கழகத்தின் கூட்டணியில் இருந்தவர்கள். எனவே அதை ஒப்பிட்டுத்தான், அதை குறிப்பிட்டுத்தான் அவர் சொல்லியிருக்கிறார். அதாவது பொது வேட்பாளர் நிறுத்துவீங்களா இல்லை அனைத்து கட்சியும் இங்கே போட்டு ஏற்படுது? அது தலைவர் தான் முடிவெடுப்பாங்க. சரியில்லைன்னு சொல்றீங்க. 6 மாதம் டைமுக்கு கொடுக்குறீங்கன்னு சொல்லிட்டு உடனுக்குடனே இப்போ பிரச்சனை வந்து காவல்துறை வந்து எந்த நடவடிக்கை எடுக்காததான் அந்த பிரச்சனை. ஆல்ரெடி ஏற்கனவே காவல்துறை அதை பார்த்துட்டு இருக்காங்க. அதை வந்து சரிப்படுத்தாம இன்னும் நாம வந்து குறை சொல்றது எந்த விதத்தில் நான் ஆட்சி மேல நீங்க சொல்றது ஆட்சி மீது குறை சொல்றேன். இல்லை, தாவேக்கா வந்து இப்போ 1 மாசம் தான் ஆச்சு. இதுக்கு முன்னாடி இருந்த நீங்க அந்த காவல்துறையை வந்து சரியான முறையில் நடைமுறைப்படுத்தாதான் இந்த குற்ற சம்பவங்கள் நடந்துட்டு இருக்குன்னு சொல்றாங்க. சரியா தான் இருந்தது, சரியா தான் நடந்துட்டு இருந்தது, பார்த்துட்டு இருந்தாங்க. இல்ல, திமுக இதே மாதிரி குற்றங்கள் நடந்துட்டு குற்றம் சொல்லி வந்தது அவங்க தான். ஏன்னா அவங்க தான் அதை சரி பண்ணிருக்கோம். குற்றம் சொல்லி முழுக்க குற்றம் சொன்னது பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, குழந்தைகளுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு சொன்னாங்க. இவங்க வந்து என்ன பண்ணிருக்காங்க? காவல்துறை சரி பண்ணிட்டாங்க. என்ன பாதுகாப்பு ஏற்படுத்திட்டாங்க? சிங்கப்பெண் படைன்னு சொல்லி ஒன்று உருவாக்குனா அந்த சிங்கப்பெண் காவலருக்கு ஒரு ஆபத்து வந்திருக்கு, பாலியல் சீடல் வந்திருக்குது. 1 மாசம் ஆச்சு, டைம் கொடுக்கலாம். ஒரு சட்ட ஒழுங்கு பிரச்சனைக்கும் வேற மாத கணக்கில் எல்லாம் நாள் கொடுக்க முடியாது. இது சட்ட ஒழுங்கு பிரச்சனை, ஒருவருடைய உயிர் பிரச்சனை, இதெல்லாம் உடனுக்குடன் நடவடிக்கை. ஏற்கனவே இருந்த காவல்துறை கட்டணம் அதை நிர்வாகம் செய்ய வேண்டிய, எடுத்து முறையாக அதை நிர்வாகம் பண்ண வேண்டியது முதலமைச்சராக பொறுப்பேற்றணும், அமைச்சர்கள் தான் பொறுப்பேற்றது, அதை செய்யும். இல்லை, கட்சியர் கூட்டணியில் இருந்தவங்களே சொல்றாங்க டைம் கொடுக்கணும். காங்கிரஸ் சொல்றாங்க, விடுதலை சிறுத்தைகள் சொல்றாங்க டைம் கொடுக்கணும், 6 மாசம் டைம் கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்காக வந்து இப்போ ஒரே மாசத்துல வந்து நம்ம சட்ட ஒழுங்கு காவல்துறை மேலதான குற்றம் இல்லை. இப்போ திட்டங்கள் கொண்டாடுறது கூட நிதிநிலை அறிக்கை தாக்கல் பண்ணி அதுக்கு பிறகு அதுக்கு துறை வாரியாக நிதிகள் ஒதுக்கி போடுற அந்த திட்டங்களுக்கு கால அவகாசம் கொடுக்கலாம், அது கூட சொல்லலாம். ஆனால் இது வந்து ஒரு மக்களுடைய உயிர் பிரச்சனை. இதுல வந்து கால அவகாசம் கொடுத்துட்டு இருந்தா அப்புறம் உயிர் பிரச்சனை, உயிர் போயிட்டு இருக்கும், அப்புறம் மக்கள் இருக்க மாட்டாங்க. அந்த சூழல் வரும். ஆனால் இப்போ ஆதரவுனா முந்தான பொது மீட்டிங்கில் 25 மேயர் 8 மாதத்துக்கு உள்ளாட்சி தேர்தலில் வருது. 25 மேயர் ஒரு இடத்துல திமுக டெபாசிட் வாங்காதுன்னு சொல்லியிருக்காரு. பட் தேர்தல் வரும், தேர்தல் முடிவுகள் அப்புறம் அவர்கள் பதில் அமையும். இப்போ வந்து பொதுசுக்கு வேற அவசரம் பேசுறது நல்லா தான் இருக்கும். தேர்தல் வரும்போது தான் நம்ம நடத்தின அந்த செய்தியை மட்டும் அவங்களுக்கு நினைவூட்டுறோம். நாராபுரம் பகுதியில் நேற்று கூட பார்த்தீங்கன்னா சின்ன காமலத்தில் ஒரு ப்ராப்ளம், தண்ணி வசதி இல்லைங்க. 7 டேங்க் இருக்குது, 6 டேங்க்ல தண்ணி இருக்குல்ல, ஒரு டேங்க்ல தான் இல்லை. இப்படி அப்புறம் குப்பை அது இல்லை. இப்போ தாமக சம்மந்தப்பட்டவங்க ஒரு இடத்துக்கும் போய் அது இல்லை இது சரியில்லை அப்படிங்கிற மாதிரி வேணுக்குள்ளே ஒரு மக்களை தூண்டிட்டு ஒரு விஷயம் பண்ணிட்டு இருக்காங்க. அதெல்லாம் எப்படி சரி யார் தோண்டி? தாமக்கா இருக்கிறவங்க இப்போ வந்து குப்பை நகராட்சியில் குப்பை கிடக்குது, குப்பை அள்ளு இல்லை, குப்பை அள்ளுனதுக்கு அப்புறம் இருக்குதுங்கிறாங்க, இல்லைங்கிறாங்க. அதை வீடியோ எடுத்து போட்டுக்கிட்டு இருக்காங்க. நேற்று சின்னக்காம்பலத்தில் நடந்தது ஒரு செய்தி வந்து தண்ணி இல்லைன்னாங்க. அங்கே விசாரிச்சு பார்க்கல 7 டேங்க்ல 6 டேங்க் ஃபுல்லாக தண்ணி இருக்கு, ஒரு டேங்க்ல தான் இல்லை. இப்படி ஒரு விஷயமும் வந்து மக்கள் மத்தியில் ஒரு தூண்டுதல் ஏற்படுத்திட்டு இருக்காங்க. அது புதுசுக்கு வந்திருக்கிறதுக்கு ஏதாவது பண்ணிட்டு இருப்பாங்க. போகும்போது அவங்களுக்கு பொது பணிகள், பொது சேவைகள் பற்றியெல்லாம் தெரியும். நிர்வாகத்தை தெரிஞ்ச போது தான் அது என்ன நடைமுறையில் இருக்குன்னு பார்ப்பாங்க. நடக்கட்டு பார்ப்போம்.